கல்லன்னு சொல்ல போறேன் சோறு தண்ணி சரல்ல. கைஸ் திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் பிடெக். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் டிஎஸ்பி ஆடியோ பேஸ்ட் ஆம்பிளிஃபையர் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா TX110Aங்கிற மாடல் ரிமோட் கிட்ட யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 110A 110B IMX X11 இப்படிங்கிற மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் மாடல் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். IMX 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.1 சேனல் ரிமோட் கிட்டு. ஸோ அந்த கிட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதை வச்சு நம்ம ஆம்பிளிஃபையர் பண்ணுறதா இருந்தாலும் ஆர்டர் பேஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ 110A 110B ரெண்டு மாடலுமே அவைலபிளாக இருக்குது. 110A பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ டிமாண்டாக இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. கூடிய சீக்கிரம் விரைவில் உங்களுக்கு ஸ்டாக் வந்துடும். ஸ்டாக் வந்ததையும் பார்த்தீங்கன்னா 110Aக்கான ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா நம்ம 110Aங்கிற மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 110A 110B அந்த IMX எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ஆடியோ பேஸ்டு பர்ஃபார்மன்ஸ் ரிமோட் கிட்டு. ஸோ ஆடியோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர்லேயும் நம்ம வந்து அந்த ரிமோட் கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா நம்ம 110Aங்கிற மாடல் ரிமோட் கிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு HDMI ARC 2 கோஆக்சியல் ஒரு ஆப்டிக்கல் இந்த மாதிரி டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட் வந்துடும். ஆடியோ ஃபார்மேட் சப்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் DTS இந்த மாதிரி ஒரு ஆடியோ சப்போர்ட்ஸ் உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அக்ரலிக் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் ஷீட்டு. ஸோ எந்த விதமான வாட்டர் மார்க் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அந்த டால்பி டிஜிட்டல் DTS HDMI 4K ப்ளூடூத் இந்த மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க்குமே யூஸ் பண்ணாமல் நீட் அண்ட் க்ளீனாக ப்ளைனாக பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பார்க்கும்போது ஆம்பிளிஃபையரோட லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் பார்க்குறதுக்கு நல்லா தான் வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற டயலாக இருக்கட்டும், டயலுக்குமே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சப்வூஃபர் என்கோடர் அதோட வாட்டர் மார்க் நேம்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா கோல்டு தான். ஸோ கம்பெனியோட நேமுக்கும் கோல்டு கலர் தான். ஒரு அவுட்ரு ஃப்ரேம் ஒன்று வருது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கோல்டு தான். ஸோ ஆம்பிளிஃபையரோட பாட்டம் புஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி ஓவராலாக ஆம்பிளிஃபையர் பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபினிஷிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டைல்னே சொல்லலாம். ஸோ யூஎஸ்பியோட வாட்டர் மார்க்குமே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலர் தான் இருக்குது. ஸோ ஆம்பிளிஃபையரில் எந்த விதமான வாட்டர் மார்க்ஸும் அனாவசியமாக இல்லை. ஸோ ப்ளைனாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தான் இருக்குது உண்மையிலேயே. ஸோ சென்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். வால்யூம் கண்ட்ரோல்ஸ் சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்னிங் ஆப்ஷன் வந்துடும். ஸோ கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் படி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் தான் லைட் கலர் முதற்கொண்டு எல்லாமே சூஸ் பண்ணார். ஸோ எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தாச்சு ஓவராலாக. இந்த ஆம்பிளிஃபையருக்கு ஒரு ரிமோட் வந்துடும் உங்களுக்கு அடிஷ்னலாக. ரிமோட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் ரிமோட் கிட்டு தான் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டு கூடவே காம்ப்ளிமெண்ட்ரியாக வரும் ரிமோட் கிட்டு. அது போக பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ரிமோட்டுமே நம்ம கொடுப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டோட வர ரிமோட்டு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப், USB, ப்ளூடூத்து மற்ற இதில் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிமோட்லேயே வந்துடும். ப்ளஸ் அது போக நீங்கள் வந்து என்கோடர் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணியுமே நீங்கள் டிஸ்பிளே மோடு ஆப்ஷன்ஸு வால்யூம் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிமோட் ஒன்று வந்துடும். ஆம்பிளிஃபையர் பார்க்கலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையருக்கு நம்ம வந்து 4 இன்ச்சு ஹைட்டு கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 12 இன்ச் டெப்த் கேபினெட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட GT5001ங்கிற மாடல் கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு பண்ணுற கான்செப்ட் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4.5க்கு 12 இன்ச் டெப்த் கேபினெட்டே போதுமானது. டபுள் ட்ரான்ஸ்ஃபார்மர் டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து 4.5க்கு 15 இன்ச் டெப்த் கேபினெட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5க்கு 12 இன்ச் டெப்த் கேபினெட்டே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எந்த விதமான மீட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. கண்ட்ரோலோட டயல் லைட் வந்துடும், ஃப்ரண்ட் டிஸ்பிளே வந்துடும், அவ்வளோதான். பெருசாக அதில் கலர் லைட்ஸ் எதுவுமே இல்லை மேக்ஸிமம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் ஓவராலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்க்குறக்கே நல்லா கிளாஸி லுக்காக இருக்குது உங்களுக்கு. ஃபினிஷிங்குமே அந்தளவுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக 5 சேனல் ஸ்பீக்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா DMK சாக்கெட்ஸ் தான் கொடுத்துருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 3 ஆட் மெயின்ஸ் கார்டு வந்துடும் உங்களுக்கு. பவர் மெயின்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 3 ஆட் வந்துடும். ஒரு ஃபியூஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஹோல்டர் வந்துடும். ஸ்பீக்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சேனலுக்கு வந்து நார்மல் DMK சாக்கெட்ஸ் தான் வந்துடும். இந்த DMK சாக்கெட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் கம்ப்ளைண்ட் வராது. ஸோ சப்வூஃபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கோல்டன் டெர்மினலில் பனானா சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ இன்புட்ஸு பார்த்தீங்கன்னா AX1, AX2, கோஆக்சியல் 1, கோஆக்சியல் 2, ஒரு ஆப்டிக்கல், ஒரு HDMI ARC அது மாதிரி டிஜிட்டல் இன்புட் உங்களுக்கு ஆம்பிளிஃபையர்லேயே வந்துடும் சப்போர்ட். பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே டம்மியாக தான் இருக்குது. ஸோ பேக் சைடு ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஒரு கூலிங் ஃபேன் வந்துடும். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆம்பிளிஃபையர் ஆன் ஆஃப் பண்ணி ஃபங்க்ஷன் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் ஆன் ஆஃப் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் ஆன் ஆயிடுச்சு.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா வால்யூம் டயலுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பிங்க் கலர் எல்இடி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிங்க் கலர் கொடுத்துட்டோம். ஸோ இதெல்லாமே கஸ்டமைஸ்டு தான் உங்களுக்கு. ஃப்ரண்ட் டிஸ்பிளே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வியூவில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ரிமோட் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஆன். ஸோ இந்த மாதிரி வெல்கம் நேம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி எதுவும் இல்லாதங்காட்டி நோ சிக்னல் அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகுது. இது யூஎஸ்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து, ஆக்ஸ் அகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆக்ஸ் 2, நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல், அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா HDMI ARC. இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ரிமோட்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆடியோ கிளிப்ஸ், டெஸ்டிங் கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆம்பிளிஃபையரோட டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக இன்டீரியர் காமிக்கிற பாருங்கள், ஒயரிங் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்குன்ட்டு. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர் ஸோ பாருங்கள், எந்த அளவுக்கு ஒயரிங் நம்ம நீட்டாக கொண்டு போயிருக்கோமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு ஒயரிங்கே எதுவுமே தெரியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடே கொண்டு போயிருப்போம். உங்களுக்கு பெருசாக ஒயரிங் தெரியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் யூஸ் பண்ணி கொண்டு போயிருப்போம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒயரிங் மேனரிசம் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்துலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 26026ல் ஒரு 12 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் உங்களுக்கு. ஆடியோ ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். ஸ்ரீ பவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம ஓன் வைண்டிங் பண்ண சொல்லி கேட்டு வாங்கியிருக்கோம். ஸோ ரெடிமேட் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர், பக்கா காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் செக்ஷன் பார்க்கலாம். ஃபில்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வோல்ட் 10,000 மைக்ரோஃபாரட்டில் பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல டிசி ஃபில்ட்ரு ஹேப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு தாராளமாக வந்து நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எல்லாமே 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க. 6 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸுங்கிற ஒரு டைப் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க. சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 12 இன்ச் சப்வூஃபர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பவர் செக்ஷன் கரெக்டாக இருக்கும். உண்மையிலுமே ஒரு ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கு. மெட்டல் டயோடு முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா 3Nixோட மெட்டல் டயோடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ ரிசல்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு 12 வோல்ட் பக் போர்டு. இந்த 12 வோல்ட் பக் போர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டயலில் யூஸ் பண்ணியிருக்கிற லைட்டிங்காக மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட் சப்ளை நம்ம எதுவுமே எடுக்கல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டேப்பிங் வரும். 26026 ஒன்று, அடிஷனல் 12012 012 அப்படிங்கிற மாதிரி 3 டேப்பிங் வரும். ஸோ இந்த 24024 பார்த்தீங்கன்னா 26026 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷனுக்கு போயிடும். 12012 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு போயிடும். 012 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிசி ஃபில்டர் நடக்குது. இந்த இடத்துல சம்திங் உங்களுக்கு டிசி பண்ணால் உங்களுக்கு ஒரு 18 வோல்ட் வரும். இந்த 18 வோல்ட் பார்த்தீங்கன்னா கிட்டுக்கு போகுது, டிஎஸ்பி ஆடியோ ப்ராசஸருக்கு போகுது. அடிஷனலாக வர 12 வோல்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம ஒரு பக் போர்டு போட்டு அதுலேருந்து 12 வோல்ட் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு பார்க்கலாம். பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு பார்த்தீங்கன்னா கேஎம்எஸோட 10 டிரான்சிஸ்டர் 10 FET 5 சேனல் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களோட நேம் எல்லாமே இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. KMS 10 FET 5 சேனல் கேங்ஸ்டர் எடிஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேஎம்எஸோட 5 சேனல் போர்டுன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா IRF 250. ஸோ பார்த்தீங்கன்னா IRF வந்து மாஸ்ஃபெட் சீரிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IRF 250 per சேனலுக்கு 2TRங்கிற கான்செப்ட்டில் வந்து உங்களுக்கு 5 சேனலுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா IRF சீரிஸ். ஸோ IRF 250ங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு கெயின் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இம்ரானிக்ஸ் பேஸ் பண்ணும்போது இம்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஒரு வந்து கெயின் கம்மியாக தான் இருக்கும். ஸோ IRF 250 போடும்போது உங்களுக்கு நல்லாவே ஆடியோ சிங்க் ஆகுது. ஆடியோ ரிசல்ட் அண்ட் அவுட்புட் வைஸுமே பார்த்தீங்கன்னா கெயின் நல்ல ஒரு கெயின் எதிர்பார்க்க முடியுது. ஸோ 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கேஎம்எஸோட போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கேஎம்எஸ் ஆடியோ போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா சங்கர் ஆடியோஸ் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டுமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ ஃபுல் பார்த்தீங்கன்னா இது SMD ஐட்டமு. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே பேக் சைடு உங்களுக்கு SMD டைப் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மஸ்ட்டு உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பேக் சைடே ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா சங்கர் ஆடியோஸோட 4TR மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா குவாலிட்டியான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா சச்சின் ஸ்டுடியோட SS0066B அப்படிங்கிற ஒரு மாடலுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது ஈச் சேனல் இல்லை உங்களுக்கு 2 சேனலுக்கு ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட்டில் நல்லா பெரிய ரிலே வச்ச மாடலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள் நல்லா குவாலிட்டியான ஐட்டம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு தான் நம்ம ஆம்பிளிஃபையரில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா அது எந்தளவுக்கு நம்ம குவாலிட்டியை போகிறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் லைஃப் வரும், ஆம்பிளிஃபையர் லைஃபும் வரும். ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா சச்சின் ஸ்டுடியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ஒர்க்கிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா AC 12012 ஒர்க் ஆகும். ஸோ இதோட செகண்டரி டேப்பிங் பார்த்தீங்கன்னா 12012 பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்காகவே யூஸ் ஆகுது. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர் ஆதியோட லோ பாஸ் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் 3 இதுவுமே பார்த்தீங்கன்னா
பஞ்ச் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ பாஸ் ஃபில்டர் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஒரு லோ பாஸ் ஃபில்டர் போட்டிருக்கோம். ஸோ இதை பேக் சைடு ப்ராசஸர் டிகோடர் போர்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இம்ரானிக்ஸ் TX110A பாட்டம் கிட்டு. ஸோ இதில் தான் உங்களுக்கு டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட் எல்லாமே வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்துடும். ஸோ ஓவரால் ஆம்பிளிஃபையோட இன்டீரியர் எடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ தான் கைஸ். ஒரு 26026 ஒரு 12 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் 50 வோல்ட் 10,000 mFல 4 கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா KMSோட IRF250 யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா சங்கர் ஆடியோஸோட 40R மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 6 சேனல் ஸ்பீக்கர் பொசிஷன் வந்துடும். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ பாஸ் ஃபில்டர் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா TX110A பாட்டம் போர்டு. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே செக்ஷன்ஸ். ஆம்பிளிஃபையோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான். கூலிங் பர்பஸ்க்காக ஒரே ஒரு கூலிங் ஃபேனு. இது பார்த்தீங்கன்னா AC 220 வோல்ட்டில் டைரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி ஃபேனு. 12 வோல்ட்டோ 24 வோல்ட்டோ ஃபேன் கிடையாது. டைரெக்ட் 220 வோல்ட்டு ஃபேனு. உங்களுக்கு ஏசியோட வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரிக்வயர்மெண்ட் ஆகும். ஒரு சில டைம் ஃபேன் வந்து சவுண்டு வருதுங்கிற இஷ்யூலாம் இந்த ஃபேனில் உங்களுக்கு வராது. நீட்டாக இருக்கும். ஸோ ஆம்பிளிஃபையோட ஓவரால் இன்டீரியர் பாருங்கள். ஸோ இதனுடைய ஆடியோ ரிசல்ட் ஒரு சில டெஸ்டிங் கிளிப்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். காதல் சொல்வது உதடுகள் அல்ல, கண்கள் தான் தலைவா. கண்கள் சொல்வதும் வார்த்தைகள் அல்ல, கவிதைகள் தலைவா. ஒட்டியான செஞ்சு தர வாரியா, நான் ஒட்டிக்கொள்ள இடம் கொஞ்சம் தரியா. ஒட்டியான செஞ்சு தர வாரியா, நான் ஒட்டிக்கொள்ள இடம் கொஞ்சம் தரியா. சொல்லு, அதுக்கே முட்டு வைக்க போடுற. என்னால பார்க்க போறேன், பார்த்த செய்தி பேச போறேன். என்னால பார்க்க போறேன், பார்த்த செய்தி பேச போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு டால்பி டிஜிட்டல் 5.1 ஆடியோ ட்ராக் வந்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிசல்ட் வைஸுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டால்பி பேஸ்டு டிஎஸ்பி ஆடியோ பேஸ்டு ஆம்பிளிஃபையர் தேவைப்படுச்சுன்னா நம்மளோட நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ஒரு சில ஆடியோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வீடியோ டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரீல்ஸாக போட்டிருப்பேன். ஸோ ஆடியோ டெஸ்ட் பார்க்குறவங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆடியோ ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்படுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட். நான் அவனை பார்க்கல, அவன் தான் எங்க வீட்டுக்கு வந்தா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்படின்ட்டா. அது கூட பரவாயில்ல. பெரிய இருக்காரு, சின்னையா இருக்காரு, பெரியம்மா இருக்காங்க, சின்னம்மா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. திடீர்னு எல்லாருக்கும் முன்னாடி புள்ள உன எனக்கு பிடிச்சிருக்குள்ள அப்படின்ட்டான். நம்ம பக்கால இருப்பேன் போல. நான் அப்படி ஆடி போயிட்டேன். சரி, வால் எப்படி இருக்கேன்? சுறுசுறுலா முடி, குண்டு குண்டா கண்ணு, குச்சி குச்சி தாடி, அழகா இருப்பான். என் தேசத்துல ஒண்ணுமே இல்லையே. அந்து போன காது, கிண்டி போட்ட கண்ணா, நவரத்துல கல்ல கேள்விப்பட்டிருப்ப, பல்ல பாத்திருக்கியா? இப்ப பார்க்க போற பாரு.